ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் விஜய் கௌதம். ஸோ இன்னைக்கான டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கோயம்புத்தூர் கேர்ள் இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடந்த ஒரு 2 3 சம்பவம், இல்லை அந்த மாதிரி ஒரு பெண்களுக்கு சேஃப்டி இல்லாத ஒரு சுச்சுவேஷனில் திமுக யூபிஸ் அப்புறம் மற்றும் பலர் வந்து கதற ஒரே விஷயம் என்னன்னா, சிங்க பெண்கள் திட்டம்னு சொல்லி உங்க அண்ணன் வந்து விஜய் அண்ணன் வந்து ஒன்று அனௌன்ஸ் பண்ணார்ல. அந்த சிங்க பெண்கள் எங்க தூங்கிட்டு இருக்காங்களா வீட்டில் படுத்து? ஸோ அவங்களோட ரோல் தான் என்ன, அவங்க எப்போதான் வருவாங்க, ஒரு பிரச்சனை நடக்கும்போது வரலன்னா அவங்க எப்போதான் வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு திட்டம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அந்த திட்டம் எப்படி நடைமுறை கொண்டு வரணும், அந்த திட்டம் நடைமுறை கொண்டு வரக்கான பாசிபிலிட்டிஸ், நெகட்டிவ்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சைடு வச்சு அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த திட்டம் ஒர்க் ஆகுன்ற ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாம கேள்வி கேட்கறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சிங்க பெண்கள் அதிரடி திட்டம் இன்னைக்கு நாள்ல ஒவ்வொரு ஊர்லயும் செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு மிகப்பெரிய நியூஸ். ஸோ அவங்க உலக தரத்துக்கு ஃபாரின்ல இருக்கிற கண்ட்ரிஸ் மாதிரி அவங்களோட யூனிஃபார்மா இருக்கட்டும், அவங்களோட தரமா இருக்கட்டும், இப்படி பர்ஃபெக்டா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும் விஜய் அண்ணா. ஸோ என்ன நடந்துச்சுன்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். நீங்க இதான் விஜய் கௌதம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சிங்க பெண்கள் அதிரடி அதிரடி திட்டம்ன்றது விஜய் அண்ணா முதலமைச்சரா பதவியேற்ற அந்த அன்னைக்கு போட்ட 2வது சைன் அதுதான். ஸோ அது போட்டதுக்கு அப்புறமா கோயம்புத்தூர் கேர்ள் இஷ்யூ ஒன்று நடந்துச்சு. ஸோ அந்த இஷ்யூல வந்து சிங்க பெண்கள் எங்க போயிட்டாங்க, சிங்க பெண்கள் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சைன் பண்ணாங்க, தவிர அந்த ஒரு ஆக்ஷன், அந்த ஒரு சிங்கப்பெண்கள் அதிரடி திட்டம் படை இதெல்லாம் வந்து கண்காணிக்க ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கணும், அவங்க கீழே ஒரு டீம் இருக்கணும். ரெஸ்பெக்டிவ் டீம் வந்து மெஜாரிட்டியான சிட்டிஸை கவர் பண்ணணும். இருக்கிறதுலே பெரிய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸ் மாதிரி சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், அப்புறம் வேலூர், இந்த மாதிரி சம்திங் ரொம்ப அந்த பிஸியஸ்ட் திருச்சி, இந்த மாதிரி பிஸியஸ்ட் ஏரியாஸை கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும். அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு ஹெட் இருக்கணும். அப்படின்ற மாதிரி தான் இந்த ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி சிங்க பெண்கள் அதிரடி திட்டம்ன்றதை உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த அதிரடி படை வந்து எங்கெங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஜோன்ஸ், காலேஜ் ஜோன்ஸ், ஐடி ஜோன்ஸ், அப்புறம் 6 o'clock அப்புறமா லீவ் பண்ற எந்த ஒரு ஒர்க் பிளேஸா இருக்கட்டும், அந்த ஒரு ஒர்க் பிளேஸ் கண்ட்ரோல்ல இந்த ஒரு சிங்க பெண்கள் அதிரடி பாதுகாப்பு திட்டம் அப்படின்ற அந்த ஒரு வண்டியா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கட்டும், ரோந்து பணியில இருப்பாங்க. ஸோ இதுதான் அவங்களோட கான்செப்ட். ஸோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிற யூனிஃபார்ம் பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ கலர், அதாவது ஃபாரின்லாம் நம்ம போலீஸ்காரங்க பார்த்துருப்போம்ல, அந்த டார்க் ப்ளூ கலரும் ஷர்ட்டும், அப்புறம் நார்மல் போலீஸ்காரங்களுக்கான அந்த காக்கி பேண்ட்டும் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் கேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட ஓவரால் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபாரின்ல எல்லாம் பார்க்குற போலீஸ்காரங்க மாதிரி அந்த உலக தரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த உலக தரத்துக்கு அந்த சிங்கப்பெண்கள் அதிரடி பாதுகாப்பு திட்ட படையோட ஆபீசருங்களை உருவாக்கியிருக்காரு நம்ம விஜய் அண்ணா. ஸோ இது இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா கௌதம்னா, ஸோ இன்னையில இருந்து நடைமுறைக்கு வந்துடும்.